ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நான் கறி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, மட்டன் தாங்க. இது 200 நான் வாங்கினேன். நான் வந்து இங்கே பாய் ஒருத்தர் இருக்காருங்க, அவர்கிட்ட தான் நம்ம எப்போதும் வாங்குவோம். அவர்கிட்ட நல்லா இருக்குங்க, கறி வந்து நல்லா கொடுப்பாரு. நமக்குன்னாக்கா ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து தான் போடுவார். இதில் வந்து எலும்பு இருக்குங்க, நான் எலும்பு வந்து செய்யலை. கொழுப்பு கொஞ்சம் போடுங்க பாய் அப்படின்னு அதனால் போட்டார். அதனால் இன்றைக்கி வந்து தம்பி வந்து கிளம்பி வந்துட்டுருக்கேன், ஏதாவது சமைச்சி வைங்க அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, கடகடன் போட்டு குழம்ப வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. பாப்பாவும் நைட்டுக்கு வந்தான்னா சாப்பிட்ருவா. சாயங்காலத்துக்கு இப்போ தான் கிளம்பி வந்துட்டுருக்கா, அதனால் சாப்பிட்ருவா அப்படிங்கிறதுக்காக தம்பியும் கிளம்பி வந்துட்டுருக்கான். ஃபோன் பண்ணி சொன்னால் ஏதாவது செஞ்சு வைங்க மம்மி, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ மட்டன் குழம்பு வச்சுட்டு இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். கடை வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். பசங்க கேட்குறதுனால இல்லை நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் டக்கு புக்குன்னு இந்த குழம்ப வச்சுட்டு நம்ம இட்லியை ஊற்றி வச்சிட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சிடும். அதே போல் கடை வேலையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது பாருங்கள், பாய் வந்து எப்போதுமே நமக்குன்னாக்கா ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் கொடுப்பாரு, சுகுராலாம் கொடுக்க மாட்டார். அவர்கிட்ட கறியும் நல்லா இருக்குங்க. போட்டி அதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சுத்தமாக கொடுப்பாருங்க. அவர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எந்த பொருள் வாங்கினாலுமே அவர்கிட்ட வந்து நீட்டாக இருக்கும். ஒரு சில கடைகள்லாம் நீங்கள் போட்டி வாங்குறீங்க அப்படின்னாக்கா வந்து நல்லாவே க்ளீன் பண்ண மாட்டாங்க. பாய் கட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கொடுப்பாருங்க, க்ளீனாக இருக்கும். பொருள் வந்து தரமாக இருக்கும் அவர்கிட்ட. அதனால தான் நான் அவர்கிட்ட போய் வாங்குவேன். வேறு இடங்களில் எங்கேயும் நான் போக மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்